ஹலோ நண்பர்களே, எல்லாம் வணக்கம். நான் மகாலட்சுமி. வாரம் வருவேன். இந்த வாரம் வந்திருக்கேன். இப்போது உங்களுக்கு வந்து குழந்தை ஏன் இல்லை, குழந்தை இல்லாமல் ஏன் இருக்கீங்க, அது குழந்தை எதுக்காக பிறக்க மாட்டேங்கி, உங்களுக்கு வந்து ஆணும் பெண்ணு இருந்தும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, எதுக்காக குழந்தை இல்லை அப்படின்னு நான் ஒன்று சொல்ல போகிறேன். அந்த மேட்ருக்கு நீங்கள் எதுக்காக குழந்தை பிறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. இந்த வட்டம் வந்து இந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நான் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக அதிலே வாங்க, நல்லாவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குழந்தை ஏன் இல்லை அப்படின்னா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறக்கலை, 3 வருஷமாக ஆச்சு அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காமலே போயிடலாம். அப்படி வாய்ப்பும் இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு குழந்தை ஏன் பிறக்கலை, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சா, 7ஆம் மாதம் நம்ம வந்து அதை ஒரு டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஐயோ குழந்தை இல்லையே, நம்ம இப்படியே விட்டாச்சுன்னா போயிருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா நம்ம லைஃப்பே அப்படி தான், அவ்வளோதான் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இப்போ 21 வயசு, 25 வயசு, 30லேயும் விட்டு கொடுக்காங்க, 31லேயும் வேலை உட்காந்து படித்து போய் வேலை வைக்காங்க. அதனால் 31க்கு முடியுது, 27லேயும் முடியுது. அவளுக்கு வந்து ரத்த பழசு இருக்கும், ரத்த அணுக்கள் இருக்கும். அந்த அணுக்கள் ஏன் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா, பெண்ணும் ஆணுக்கும் சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, ஐயோ நான் பொம்பளைக்கு தான் குத்தம், ஆம்பளைக்கு தான் குத்தம் அப்படின்னே சொல்லக்கூடாது. இப்போ எப்படின்னா, யாருக்கு குத்தம் இருக்கோ டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். டாக்டர் வந்து ஆணுக்கு குறை இல்லை பெண்ணுக்கு குறை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து பெண்ணுக்குடைய குறை அப்படின்னா, பெண்ணுக்கு இந்த கருஞ்சீரகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கருஞ்சீரகத்தை சின்ன சீரகமும் சின்ன உள்ளி நல்லா சேர்க்கணும். அதே மாதிரி இந்த இது கத்தாழை இருக்குல்ல, சோத்து கத்தாழைன்னு நல்லா இவ்வளோ இது வெந்தயம் எடுத்து ஊற போடுங்க. நல்லா ஊற போட்டுட்டு அது பிறகு கத்தாழையை நல்லா சீவி சாப்பாடு மாதிரி எடுத்து மிக்சியில் அடித்து அந்த கூழை எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த கத்தாழை கூழையும் காலையில் எந்திரிச்சு ஆணும் பெண்ணும் இருவரும் சாப்பிடணும். இருவரும் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைச்சோன்னா அது பிறகு ஏன் நமக்கு இந்த நீர் கட்டி இருக்குது, டாக்டர் வந்து நம்ம நீர் கட்டியை ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும், பிறகு இந்த கீரல் இது பண்ணால் தான் குழந்தை பிறக்கும், ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிறக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அந்த கீரல் பட்டாலுமே கருப்பை பையில் வந்து காற்று ஏறிடும். அதுக்கு பிறகு குழந்தைய பிறக்காது. உங்களுக்கு மாதவிடாவும் மாதம் வராது. அது எப்படி அப்படின்னா, இந்தோட குழந்தை நமக்கு எதுக்கு இல்லை அப்படின்னா, அந்த விந்துக்கள் வந்து அணுக்கள் ரெண்டும் சேராமல் அந்த விந்துக்கள் வந்து வெளியேறிடும். அந்த விந்துக்கள் வெளியேறிட்டாலுமே குழந்தை வந்து தங்காது. சூடு ஓவர். அப்படின்னா 2 பேத்துக்கும் சூடு ஓவர். ஆணுக்கும் சூடு ஓவர், பெண்ணுக்கும் சூடு ஓவர். இந்த மாதிரி 2 பேருக்கு இருவருக்கும் சூடு இருந்தாலும் குழந்தை தங்கக்கூடிய இது இருக்காது. சூடுகள் போயிட்டே இருக்கும். வெள்ளப்படுது அப்படின்னா நம்ம எலும்பு குழுவை தாக்கும். அந்த எலும்பில் தாக்கினோன்னா எலும்பு என்ன செய்யும், நம்ம உருக்கி நம்ம என்ன சாப்பிட்டாலும் வெளியேறும். அது வெளியேறுதே, நம்ம என்ன செய்ய, ஐயோ சூடு ஓவர் ஆகிட்டு அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்து நல்லா தேய்ச்சி கை கால் காது மூக்கு எல்லாம் தேய்ச்சி நடு உச்சாந்தலையில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நல்லா ஊற வச்சு குளிங்க. குளித்து முடித்தவொடனே ஒரு 10 நாள் பெண்ணு ஆணும் தொடக்கூடாது. நீங்கள் ஏன் தொடக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளித்தவொடனே தொடக்கூடாது அப்படின்னு நினச்சின்னா, சின்னஞ்சிறுசுகள் தெரியாது, பெரியார்களுக்கு தெரிய மாட்டேங்கி, சின்னஞ்சிறுசுகள் தெரியாது. எப்படின்னா இந்த கை கால் சூம்பி இந்த வாய் வராமல் நாக்கு உள்நாக்கு எந்திக்காமலாம் குழந்தை பிறந்துடும். அதனால தான் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே ஆணும் பெண்ணும் தொடரக்கூடாது. அதே மாதிரி கத்தாழை வந்து நீங்கள் எவ்வளவு சேர்க்கீங்களோ இருவருமே சேர்க்கணும். கசப்பு எவ்வளோ சேர்க்கீங்களோ அது நல்லது. கசப்பு வந்து எப்படி அப்படின்னா, வெந்தயம், இந்த சீரகம், சின்ன சீரகம் தண்ணி, பட்டை, வேப்பம்பட்டை, அரசம்பட்டை, புளியம்பட்டை, என்ன இதெல்லாம் பட்டைகளெல்லாம் 16 பட்டைகள் இருக்குது. இந்த வாதநாராயண பட்டை இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சட்டியில் காய்ச்சி நல்லா சீரகம் போட்டு கரிஞ்சீரகமும் கொஞ்சம் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சி வச்சுட்டு அது பிறகு நீங்கள் ஆற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. அது பிறகு நல்ல ஜம்முன்னு உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மூக்கிலேருந்து சளி வராது. ஏன்னா எந்த ஆரோக்கியமான உடம்புக ஆரோக்கியமாகவே வச்சுக்கலாம். துளசி, அருகம்புல் இதுகெல்லாம் நீங்கள் அரைச்சி சாறு எடுத்து காலையில் ஒரு சாறு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி வேப்பம் கொழுந்து காலையில் இருந்துச்சு வெத்தலையில் மடித்து வச்சு 3 மிளகும் வேலிப்பத்தி இலை 3 இலையும் சாப்பிட்டீங்கன்னா அதோட உடம்புல சளியே வராது, பக்கமே தங்காது பார்த்துக்கோங்க. அதுதான் குழந்தை இல்லாததுக்கு வந்து நான் நல்லா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு இந்த அங்கே போகணும் இங்கே போகணும் நீங்கள் அப்படிலாம் ஓடவே வேண்டாம் மக்களே. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கத்தாழையும் வெந்தயத்திலேயே எத்தனோ பேருக்கு நான் குழந்தை கொடுத்துருக்கேன். இதே இடத்துல இதே ஊரில்
நீங்களே கேட்டு பார்க்கலாம். இந்த காவல் கிணறுல குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் தவிச்சு வந்தாங்க. இன்னும் குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த டாக்டர் அம்மா சொன்னவொடனே டாக்டர் மட்டும் நானே நேராக போனவொடனே ஏம்மா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கான்னு சொல்லியிருக்கியே, தற்கொலை போகிறேன்னு சொல்கிறான், குழந்தை இல்லை எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, டாக்டர் பிறக்காதுன்னு சொல்லிட்டுன்னு நான் தெய்வத்தை கும்பிடுறேன். அதனால் தெய்வம் மூலியமாக நான் கொடுத்தேன். பெண் குழந்தை பிறந்தது. என்கிட்ட வந்து பேரும் வச்சாங்க, அஞ்சலை தேவின்னு பேர் வச்சு நல்லபடியாக செஞ்சு விட்டேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, குழந்தை பிறக்காதுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஸ்டெல்த்தாக இருங்க. காலையில் நீங்கள் கொண்ட கடலை நைட்டு ஊற போட்டு பச்சை கடலையை நல்லா ஒரு கை கடலையை தின்னுங்க. சாப்பிட்டு நீங்கள் நல்லா நடந்து ஒரு சொம்பு தண்ணியை மடக்கு குடிங்க. சாப்பாட்டை ரொம்ப எடுக்காதுங்க. சப்பாத்தினா 3 சப்பாத்தி, அதிகம் போனால் 4 சப்பாத்தி, இட்லி 3 இட்லி, இல்லை அதிகம் போனால் 4 இட்லி. சாப்பாடு வந்து மதியம் வந்து உங்களுக்கு காய்கறியோட சாப்பாடு அது மாதிரி சாப்பிடணும். இந்த உப்புமாவை தின்ன, அதை தின்ன, என் பொண்டாட்டி இதை செஞ்சு கொடுத்தா, இந்த கண்டதெல்லாம் திங்காதீங்க. ஏன்னா உடம்பு கொஞ்ச நாள் நல்லா வச்சுக்கிடணும். பார்த்தீங்கன்னா இந்த கொரோனான்ட்டு என்னெல்லாம் வந்து எப்படிலாம் மனுஷங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிரில் எப்படி போகுது, ஒன்று ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்பி வர மாட்டீங்க. எவ்வளோ மனசு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மனம் உறுத்துது. ஏன்னா குழந்தைகளுக்கு அம்மா போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்பி வந்துருமா, குழந்தைகள்லாம் துடிக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் நாட்டு வைத்தியத்தில் நீங்கள் இறங்கினீங்கன்னா உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நாட்டு வைத்தியம் வந்து 10 நாள் எக்கமுக்கம் ஆகும், ஆனால் சரியாக போகும். ஆனால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இங்கிலீஷ் மருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிடாதுங்க. முடியலை இன்னும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கத்தாழை தவறுங்க. கத்தாழை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. கத்தாழையும் வெந்தயத்தையும் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடும். 58 வயசில் ஒரு டீச்சருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா சரோஜா டீச்சர் பேர். ஆனால் 58 வயசில் அவங்களுக்கு வந்து ஈரோடு எங்ககிட்ட தான் மருந்து குடித்தாங்க. நான் சொன்னேன், இங்கே வந்தவனா எனக்கு குழந்தை இல்லைம்மா, ஆனால் மாதவிட மட்டும் போகுதுன்னுது. ஏன்னா சரி நீங்கள் இதை சாப்பிடுங்கம்மா, இத்தனை மாதத்தில் குழந்தை பிறந்தேன், 2 ரெட்டப்பிள்ளை பிறந்தது, எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. பணத்தை கொண்டு செலவழிக்காதீங்க. அங்கே போனோம் இங்கே போனோம், இந்த அவ்வளோ செலவாச்சு இவ்வளோ செலவாச்சுன்னு செய்யாதீங்க. நான் உங்களுக்கு வாரம் ஒவ்வொரு பேட்டரி தந்துட்டு தான் இருக்கேன். அதில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி பேசுவாங்க, இந்த மாதிரி அங்கே நான் பார்த்துக்கலான்னு நீங்கள் என்னோடய இதை பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இப்போது தலைமுடி நமக்கு இந்த மாதமான தலைமுடி போகுது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்திட்டுருக்கு, குதுன்னு வருது அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் சுக்கு இருக்குல்ல, சுக்கை நல்லா மொழிக்கிக்கோங்க. நல்ல மிளகும் கொத்தமல்லி எல்லாம் வறுத்துக்கோங்க. சின்ன ஜீரகமும் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம்னு ஏன் சொல்கிறேன்னா, கருஞ்சீரகம் வந்து நம்ம ரத்தத்தில் எந்த கிருமி இருந்தாலும் சாவடிச்சிடும். நல்ல கிருமி மட்டும் வச்சுட்டு கெட்ட கிருமி கூட போயிடும். அதனால இந்த நல்ல மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி, அதே மாதிரி கத்தாழையா வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு காப்பி மாதிரி போட்டு குடிங்க. அந்த வத்தை வச்சு குடிங்க. கசப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், இனிப்பு இருக்கும். ஆனால் ருசி தெரியாது, உடம்புக்கு நல்லது. நீங்கள் ருசியாக குடிக்கணும், இனிப்பாக ஸ்வீட்டு திங்கணும், சேவை திங்கணும், அதை திங்கணும்னா உடம்புக்கு நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. உடம்பு கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னா, மூச்சு நல்லா போகணுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும். ஆனால் பல மருந்துகள்லாம் குடித்தோம், இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாலும் செய்யாங்க. என்னோடய இதை பார்த்து குடிங்க, உங்கள் உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள்.